ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு கிராமத்து சிறுமியின் கதை சொல்ல போகிறேன். கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போய் படிக்க போன ஒரு சின்ன பொண்ணோட அனுபவங்கள் தான் சொல்ல போகிறேன். ரெடியா? வாங்க கதைக்குள்ள போகலாம். அது ஒரு சின்ன கிராமம். அங்கே 8th வரைக்கும் தான் ஸ்கூலு. அது கவர்மெண்ட் மிடில் ஸ்கூலு. அந்த ஊரில் ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பொண்ணு ஒரு பையன். பெரிய பொண்ணு பேர் சந்தியா. கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆக போகுது. 2வது பையன் சங்கர், பிகாம் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். 3வது பெண் மீரா, 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கா. கொஞ்சம் வசதியான குடும்பம்தான். பிகாம் படிக்கும் அண்ணனுக்கு வீட்டில் நடக்கும் உபச்சாரத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்மளும் காலேஜெல்லாம் போய் படிக்கணும், அப்பதான் நம்மளையும் அப்பா அம்மா இப்படி நல்லா கவனிப்பாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொள்வாள் மீரா. அக்கா ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் ஸ்வீட்டு பழங்க அப்படின்னு நிறைய வாங்கிட்டு வருவா. மீரா குட்டிமா, இங்க வா, இந்த ஸ்வீட் உனக்கு தான், இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு தான் என்று விதவிதமாய் வாங்கி வருவாள் அக்கா. ஆஹா, அக்கா எவ்வளவு நல்ல அக்கா, அம்மா போல பாத்துக்கிறா யோசிச்சா மீரா. ஒரு நாள் அப்பாவிடம் மெதுவா போய் நின்னா. என்னம்மா, என்ன வேணும்? இல்லப்பா, நான் நல்லா படிக்கணும்ப்பா. சரி, இப்ப நீ நல்லா தானே படிக்கிற? இல்லப்பா, நான் அண்ணன் மாதிரி பெருசா படிக்கணும்ப்பா. அதுக்கு என்ன, நீ படிமா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் செல்லமா சொன்னாரு அப்பா. அப்பா, அதான்ப்பா, நான் அக்கா வீட்டுல போய் படிக்கட்டுமா? ஆர்வமாக கேட்டா மீரா. அக்கா வீட்லயா? இங்கதான் 8th வரைக்கும் இருக்கே, அதுக்கப்புறம் போய் வேணா படியேன். இல்லப்பா, நான் 6th இருந்தே அக்கா கிட்ட படிக்கிறேன்ப்பா, ப்ளீஸ்பா. சரி, அக்கா கிட்டையும் மாமா கிட்டையும் பேசிட்டு சொல்றேம்மா என்று எழுந்து சென்றார். ஐயா ஜாலி, அக்கா வீட்டுக்கு போய் எனக்கு எல்லாமே கிடைக்குமே மனதிற்குள் சந்தோஷப்பட்டாள் மீரா. திரும்ப திரும்ப மீரா கேட்டுக்கொண்டே இருந்தா. அப்ப பார்த்து அக்கா ஊர்ல இருந்து வந்திருந்தா. அக்கா, உன் கூட நான் வந்துட்டா? ஆசையா கேட்டாள் மீரா. ஊருக்கு வர ஆசைப்படுகிறாள் என்று நினைத்து கொண்டு, அதுக்கு என்னடா செல்லம், லீவுக்கா அம்மாவோட வா, நான் நிறைய இடம் உனக்கு சுத்தி காட்டுறேன் என்றாள் சந்தியா. இல்லம்மா, உங்ககிட்ட வந்து படிக்கணும்னு பிரியப்படுது, மாப்பிள்ளை கிட்ட கேட்டுப்பாரு என்ன சொல்றாருன்னு அப்பா சொன்னார். என்னப்பா சொல்றீங்க? இங்கேயே படிக்கட்டும்பா, 9th வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுதான் நானும் சொல்றேன், கேட்க மாட்டாளே. தர்ம சங்கடமா இருந்தது சந்தியாவிற்கு. வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை, சரி என்றும் சொல்ல முடியவில்லை. ஊருக்கு சென்ற சந்தியா மீரா இங்கு வேண்டாம் என்பது போல் தன் கணவரிடம் பேசினாள். சந்தியாவின் கணவர் ராமுவோ தனியா பிறந்து தனியா வளர்ந்தவர். அவருக்கு மீரா மேல ரொம்ப பாசம். அதனால என்ன, மீரா இங்கதான் படிக்கட்டுமே, உனக்கும் துணையா இருக்கும்ல என்று சம்மதம் சொல்லிவிட்டான் ராமு. கிராமத்தில் உள்ள பள்ளியிலிருந்து டிசி வாங்கிட்டு மீரா டவுன் பள்ளியில் சேர்ந்தாகிவிட்டது. பள்ளியில் சேர்ந்ததும் அவளுக்கு நிறைய மாற்றமா இருந்தது. கிராமத்தில் ஆண் பெண் ஒன்றாக அமர்ந்து படித்திருந்தனர். இவளுக்கும் குமார் என்ற பையனுக்கும் தான் முதல் மார்க் எடுக்கிறதுல போட்டி இருக்கும். அங்க ரேங்க் எல்லாம் கிடையாது. முதல் மார்க் 2வது மார்க் அப்படிதான் சொல்லி பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. இப்ப மீரா படிக்கிற ஸ்கூல் ஒன்லி கேர்ள்ஸ் தான். இவ கொஞ்சம் கருப்பா இருப்பா.
இவகிட்ட யாருமே பேசல. அது அவ பெரிய குறையா நினைச்சா. இவளுக்கு என்னமோ போல இருந்தது. டீச்சர்ஸ் நடத்துறதும் புரியாது போலவே இருந்தது. கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல இருந்தது. கிராமத்து ஸ்கூல்ல அவதான் ராணி. இங்க யாருமே கண்டுக்காம தனியா உட்கார்ந்து இருந்தது அழுகையா வந்தது. டவுட் கேட்க கூட ரொம்ப பயமா இருந்தது. டீச்சர்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தாங்க, ஸ்டைலா இருந்தாங்க. ரொம்ப பயந்தாள். வீட்டுக்கு வந்ததும் அக்கா கிட்ட சொல்லணும்னு போனா. அக்கா வேலையா இருந்தா. அப்புறமா சொல்லுன்னு சொன்னா. வெளியே வந்து உட்கார்ந்து பக்கத்து வீட்டு பசங்கள் எல்லாம் ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருந்தா. மறுநாள் காலை அக்கா வந்து எழுப்பினாள். மீரா, போய் பால் வாங்கிட்டு வா, எழுந்துரு. ஓக்கா, தூக்கம் வருது. திரும்பி படுத்தாள். எந்திரி, தெருமுனையில இருக்கிற கடையில ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, சீக்கிரம் மணியாது. ஓக்கா, நான் போக மாட்டேன், எனக்கு தெரியாது. எந்திரி, அம்மா உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க, எழுந்துரு. தூக்க கலக்கத்தோடு எழுந்து கடைக்கு போனாள் மீரா. அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பயத்துடன் நின்றுட்டு இருந்தா. கடைக்காரர் என்ன வேணுமா என்று கேட்க, பால் பாக்கெட் என்று மெதுவாக சொன்னாள். கடைக்காரர் கொடுத்ததும் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அக்கா கிட்ட கொடுத்தா. சந்தியா பாலில் தண்ணீர் ஊற்றி காய்ச்ச ஆரம்பித்தாள். அக்கா, என்னக்கா பால்ல தண்ணி ஊத்துற? அம்மா தண்ணியே ஊத்த மாட்டாங்களே. இங்க தண்ணி ஊத்துனாதான் சாயங்காலம் வரைக்கும் வரும். இந்த காஃபி குடிச்சிட்டு போய் ஸ்கூலுக்கு கிளம்பு. காஃபி தண்ணியா இருந்தது, பிடிக்கவே இல்லை. அக்கா திட்டுவான்னு குடிச்சிட்டா. சாப்பாடும் பிடிக்கல. ஒரு மாசம் ஆச்சு. மந்த்லி டெஸ்ட் மார்க் கொடுத்தாங்க. 9th ரேங்க் எடுத்திருந்தா. வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல் வெளியே உட்கார்ந்தா. அப்ப எதிர் வீட்டு பொண்ணு இவளை வான்னு கூப்பிட்டா. இங்க வா, எங்க ஸ்கூல் தானே நீ? என் பேரு மலர், நான் ஏ செக்ஷன், நீ பி செக்ஷனா கேட்டாள் மலர். ஆமா, என் பேரு மீரா. எத்தனாவது ரேங்க் என்று கேட்டாள் மலர். மீரா சிரித்துக்கொண்டே 9th ரேங்க் என்றாள். ஓ, 9th ரேங்கா? நான் 7th ரேங்க். ரேங்க்னா என்ன? ரேங்க்னா கிளாஸ்ல மொத்தத்துல யார் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னு ரேங்க் கொடுப்பாங்க. அப்பொழுதுதான் புரிந்தது மீராவுக்கு. ஓ, நாம 8 பேர் பின்னால இருக்கோமா? சரி வா, எங்க கூட விளையாடவா, மலர் கூப்பிட்டாள். தெரு பிள்ளைகளுடன் விளையாடினாலும் மனதிற்குள் ஏனோ தனியா விளையாடுறது போலவே உணர்ந்தாள். நாம ஊரிலேயே இருந்திருக்கலாமோ, இங்க வந்திருக்க கூடாது என நினைத்தாள் மீரா. ஸ்கூல்ல பிடி பீரியடு. இவளை யாரும் சேர்க்கல. எல்லாரும் குரூப் குரூப்பா விளையாடினாங்க. மனசெல்லாம் வலிச்சுது. மீரா டெய்லி ஸ்கூலுக்கு 1/2 மணி நேரம் முன்னதான் வந்தா. தனியா லெமன் ஸ்பூன் எடுத்துட்டு வந்து விளையாடி கொண்டிருப்பா. மற்ற பிள்ளைகள் இவளை பார்த்து சிரிப்பாங்க. தனியா தள்ளி போய் விளையாடுவா. நல்லா படிக்க ஆரம்பிச்சா. 7th ரேங்க், 6th ரேங்க், இப்போ 5th ரேங்க்னு எடுக்க ஆரம்பிச்சா. கிளாஸ் பசங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவகிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பொறாமையும் பட்டாங்க. டீச்சர்ஸ்க்கும் இவ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு. இவ கிராமத்துல பேசுற மாதிரி பேசுறத கேட்டு சிரிச்ச டீச்சர்ஸ்லாம் இப்போ இப்படி பேசக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி திருத்த ஆரம்பிச்சாங்க. அதுவரை தனியா சாப்பிட்டுட்டு இருந்த மீராவை ஏ செக்ஷன் மலர் வந்து சாப்பிட கூப்பிட்டு போனான். அங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா. இவளுக்குள்ள நாம கருப்பா இருக்கோம், நாம கிராமத்துல இருந்து வந்திருக்கோம்,
அதான் நம்ம கூட யாரும் சேர மாட்றாங்க என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. ஆனுவல் டே வந்தது. குரூப்ஸ் பிரிச்சாங்க. பிங்க் குரூப்பு, வயலட் குரூப்பு, பிளாக் குரூப்பு அப்படின்னு நிறைய குரூப்ஸ் பிரிச்சாங்க. பிடி மிஸ் சப் ஜூனியர்ஸ்க்கான போட்டியில எல்லாம் மீரா தான் வேணும்னு கூப்பிடும்போது மகிழ்ச்சியா இருந்தது. லெமன் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் வந்தா, 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் செகண்ட் வந்தா, லாங் ஜம்ப்ல செகண்ட் வந்தா. ஒரே ஹாப்பி தான். ஸ்கூல்ல மீரா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சா. அவள் அடைந்த அவமானங்கள், விமர்சனங்கள், ஏளன சிரிப்புகள், அது மேல ஏறி நின்று திறமை இருந்தா எங்கேயும் ஜெயிக்கலான்னு ப்ரூவ் பண்ணா மீரா. இந்த கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.